சிம்மராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி பாதிப்பில் இருக்கீங்க, அந்த இடத்துல வக்ரகதி இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்ததுன்னா மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள், மிஸ்கம்யூனிகேஷன் ஜாஸ்தி இருக்குங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. முதல்ல உங்களுக்கு சொல்லவே தெரியாது, என்ன சொல்லணுமோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசுவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு செயல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உறவுகளில் விரிசல் ஏற்படாமல். சமயம் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது 70% நற்பலன்களையும் 30% சுமாரான பலன்களையும் ஏற்படுத்துவார். நீங்கள் குறிப்பாக எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இதில் நான் பரிகாரத்தை சொல்லலை. ஏன் பரிகாரத்தை சொல்லலை அப்படின்னா, ஜோதிடரிகம் நேயர்களுக்கு வணக்கம். அடியன் வேத ஜோதிடர். சனி வக்ர பயிற்சியை பற்றி இப்போ பேச போகிறோம். அது என்ன சனி வக்ர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சில கிரகங்கள் பின்னோக்கி நகரா மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அந்த இல்யூஷனுக்கு பேர் சனி வக்ரம்னு பேர். அதாவது சனி அந்த மாதிரி ஆச்சுன்னா சனி வக்ரம், குரு பின்னோக்கி நகர்ந்தால் அது குரு வக்ரம், செவ்வாய் புதன் இதெல்லாம் பின்னோக்கி நகரா மாதிரி இருந்தால் அது புதன் வக்ரம், செவ்வாய் வக்ரம்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு வக்ர கிரகம் கெடுபலனை ஏற்படுத்தும். இப்போ அந்த சனியுடைய வக்ர பயிற்சியானது வக்ர பலனானது, ஏன்னா வக்ர பயிற்சினா என்ன, வக்ர பலனா என்னன்னு டிஃபரன்ஸ் இருக்குது. வக்ர பயிற்சினா வக்ரகதியில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்வது. இது நவம்பர் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து குரு வக்ரமாகிறாரு கடகராசியில். டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு, டிசம்பர் 5, 2025 அன்னைக்கு குரு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீனராசி மிதுன ராசிக்கு வரப்போறாரு. இது வக்ர பயிற்சி பலன்னு பேர். ஆனால் இங்கே சனி மீன ராசியிலே இருந்து வக்ரகதி அடைகிறாரு. அதனால வக்ரகதி காலகட்டம் தான் நம்ம இதை சொல்லணும். அதனால இப்போ அந்த வக்ரகதி காலகட்டம் எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 29ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சனி வக்ரகதி அடைகிறார். ஜூலை 13ங்கிறது ஆனி 29. அதுலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகை 12 வரைக்கும் சனி வக்ரமாக இருப்பார். கார்த்திகை 12னா இங்கிலீஷில் என்ன சார்னா நவம்பர் 28 வரைக்கும். ஜூலை 13லேருந்து நவம்பர் 28 வரைக்கும் சனி வக்ரகதியில் இருப்பார் மீனராசிலேயே. இந்த காலகட்டத்தில் வேறு சில கிரகங்களும் மாற்றங்களை அடைகின்றது. அது என்னன்னு கேட்டால் இந்த குரு பகவான் தான். குரு பகவான் பார்த்தீங்கன்னா, குரு அதிசார பயிற்சி அக்டோபர் 18ஆம் தேதி அன்னைக்கு நடக்கிறது. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுவும் ஒரு இல்யூஷனரி மூவ்மெண்ட் தான். இல்யூஷன்னா ஒரு மாயை. நம்ம கண்ணுக்கு அது மாயாக தெரியும், ஆனால் அவங்க எங்கேயும் முன்னாடி போக மாட்டாங்க. அதாவது உகுடுன்னு நம்ம மனுஷங்க ஓடுற மாதிரி ஓடி போக மாட்டாங்க. ஆனால் இந்த வக்ரகதி காலகட்டத்திலேயோ இல்லை அதிசார பயிற்சி காலகட்டத்திலேயோ அடுத்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு பலனை கொடுப்பாங்க. இப்போ அந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் 18 அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. நவம்பர் 11 அன்னைக்கு கடகராசிலேயே வக்ரகதி அடைகிறாரு. அந்த காலகட்டத்தில் தான் சனியும் வக்ரமாக இருக்க போகிறார். இந்த குரு அதிசார பயிற்சியும் சனி வக்ர பயிற்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ நாம் பார்க்கறது சனி வக்ர பயிற்சி மட்டும்தான். ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அக்டோபர் 18லேருந்து நவம்பர் 11, நவம்பர் 11 டு டிசம்பர் 5ங்கிற காலகட்டத்துக்கு உண்டான பலன்களை அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது சனி வக்ர பலன்கள். இந்த வக்ர பலன்கள் பொதுவான பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துமாங்கிறத தனியாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த வக்ர காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் நேர்கதியில் சனி இருக்காரு அப்படின்னா இந்த வக்ர காலம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும். இதுதான் பொதுவான பலன். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி பாதிப்பில் இருக்கீங்க, அந்த இடத்துல வக்ரகதி அடைகிறாரு. அஷ்டம சனி கெடுதலை தந்தார்னா இப்போ நல்லது தரப்போகிறாரு. அஷ்டம சனி நல்லதை கொடுத்துருந்தார்னா இப்போ கெடுதலை தரப்போகிறார். இது எல்லாருக்குமே பொருந்தும்.
இது சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லைங்க, 12 ராசிக்காரர்களுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த சனி வக்கர காலகட்டம் அமோகமான சூப்பராக காலகட்டமாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருந்தார்னா இந்த சனி வக்கர காலகட்டம் சற்று சங்கடங்களை ஏற்படுத்தும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் கூட பழகிறீங்களோ அவங்கக்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நேரம் இது. அது எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும். செப்டம்பருக்கு அப்புறம் குருவின் பார்வை சாதகமாக இருக்கிறதுனால குரு 12ஆம் இடத்துக்கு வருவார் அக்டோபர் 18. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குழந்தைகள் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஸோ இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கும்போது சின்ன சங்கடம் வந்தால் தப்பு இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளில் குழப்பம்னு சொன்னேன். இது உங்களால் குழப்பமா அவர்களால் குழப்பமாங்கிறதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தையும் பார்க்கணும். உங்களுக்கும் 7ஆம் அஷ்டம சனி, அவங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி, இல்லை அவங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி அப்படின்லாம் இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்ததுன்னா மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள், மிஸ்கம்யூனிகேஷன் ஜாஸ்தி இருக்குங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. முதல்ல உங்களுக்கு சொல்லவே தெரியாது, என்ன சொல்லணுமோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசுவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு செயல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உறவுகளில் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். இதில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு விரயஸ்தானத்துக்கு வரும் பொழுது அது அக்டோபர் 18க்கு மேலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் செலவுகள் வரக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வீடு மனை மாற்றத்திற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறவங்க இப்போ தாராளமாக மாற்றலாங்க. அதாவது எப்போ அப்படின்னா செப்டம்பர் 24க்கு மேலே உங்களுக்கு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது 70% நற்பலன்களையும் 30% சுமாரான பலன்களையும் ஏற்படுத்துவார். நீங்கள் குறிப்பாக எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதி அடைந்து தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட், லோன் கொடுக்குறேன்னு சொன்ன நபர் இவங்கள்லாம் பேக் அடிப்பாங்க. சார் இப்போ என்னால் முடியாது சார், நான் உங்களுக்கு நேத்திக்கு வரைக்கும் எடுத்து வச்சுருந்தேன் சார், கதை சொல்லுவாங்க பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் பார்த்து அவங்களுக்கு அதை வச்சே ஒரு சினிமா எடுக்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு சில பேரை சந்திப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வரும். அவர்களை நினைத்து உங்களுக்கு மன வருத்தம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு போங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குருவின் பார்வை பலம் சாதகமாக இருக்குது. இதில் நடுவில் இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் 13க்கு மேலே 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும். குறிப்பாக 3ஆம் இடத்துக்கு போயிட்டு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானாதிபதியான செவ்வாயே பார்ப்பது உங்களுக்கு தடைகள் விலகி வெற்றிகள் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதிகள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். சார் என் பையன் கல்யாணம் ஆகிடுது சார், என் பையனுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா சார் சொல்லுங்க சார் அப்படின்னு நிறைய மாமிக்கள் கேட்குறா. அவளுக்கு சொல்கிறேன், அது எந்த மாமிக்கள் மட்டும் இல்லை, வேறு யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் உங்களுக்கு பையன் இருக்கான், பையனுக்கு கல்யாணம் எடுத்து மருமக வந்துட்டா, மாட்டு பொண்ணு வந்துட்டா அப்படின்னா அவளுக்கு திருமண யோகம் முடிஞ்சிடுச்சுன்னா அவளுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வருகின்ற நேரம். அதே சமயம் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க உடம்புக்கு எந்த வியாதியும் கிடையாது, இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு சின்ன நல்ல விஷயம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தை வழியில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். தந்தை வழி பூர்வீக சொத்து, தந்தை வழியில் சொத்து சேர்க்க வச்சுருக்காங்க, அந்த சொத்தில் எனக்கு பங்கு இல்லை சார்னு சொல்லிட்டாங்க என் கூட பிறந்தவங்க
அப்படின்னு சொன்னால் இப்பொழுது அவர்களே மனம் வந்து உங்களுக்கு சொத்து தருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது அப்பாவோட சொத்துலேருந்து ஒரு போர்ஷனாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்க குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அண்ணனுக்கோ அக்காவுக்கோ குழந்தைகள் இருந்துன்னா அந்த குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடும். உங்கள் அண்ணனுக்கோ அக்காவுக்கோ 60 வயசாக இருந்துன்னா சஷ்டியப்த பூர்த்தி நடத்துறதுக்கு வாய்ப்பு வருது. ஸோ இப்படி எல்லாமே நல்ல விஷயங்கள், சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் உறவுகளின் பத்திரிகை நிறைய வருது. ஏதாவது ஒரு கல்யாண பத்திரிகை, காது குத்து பத்திரிகை, ஏஜ் அட்டன் பண்ணுறது, இப்படி எல்லா பத்திரிகையும் வரும். அவளுக்கெல்லாம் மொய் எழுதணுமே, அதெல்லாம் தான் சுப செலவு. உங்களுக்கு சுப செலவு ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்கும். இதில் குரு அதிசார பயிற்சி இன்னும் செலவை ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பணத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க, சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இதில் நான் பரிகாரத்தை சொல்லலை. ஏன் பரிகாரத்தை சொல்லலை அப்படின்னா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் மாதாந்திர பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த மாதாந்திர பலன்களில் உங்களுக்கு பரிகாரத்தை சொல்லிட்டு இருக்கேன். அந்த பரிகாரங்களை சொல்லிட்டு வாங்க, அந்த செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரித்து சனி வக்கரத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். இந்த சனி வக்கர பயிற்சியும் குரு அதிசார பயிற்சியும் உங்களுக்கு புதிய உறவுகளையும் புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தந்துவிடும். இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்குண்டான சனி வக்கர பயிற்சி பலன்கள், வக்கர பலன்களை பார்த்தீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சனியுடைய வக்கர தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் நேரில் வருவதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோ இல்லை வாட்ஸ்அப்பில் பலன்களை தெரிந்து கொள்வதற்கோ தொடர்பு கொண்டு பேசலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய அனைத்து விதமான நன்மைகளும் அதிகரிக்க வேண்டும், உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.